காவல்துறை அதிகாரிகள்னாலே இப்ப எல்லாருமே தமிழகத்துல பயப்படுறோம் அப்படின்னு. காரணம் பாத்தீங்கன்னா பையனே அப்படித்தான். அது அவங்களுக்கு எப்படின்னா தன்னுடைய கௌரவம், தன்னுடைய அந்தஸ்து, தான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல. அதான் ஜாதி தான் சார். அவங்க அங்க அதாவது தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பரவல அந்த ஜாதியோட வீச்சம் அதிகம். இப்போ நீங்க எவ்வளவுதான் மாற்றம் இருந்தாலும் அது அந்த வீச்சம் பெரிய அதிகம். ஒரு குறிப்பிட்ட தலைவருடைய பேரை சொன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல நமக்கு மரியாதை கிடைக்காது, இறந்து போன தலைவர்களா இருந்தால் கூட. நீங்க ஒரு காலகட்டத்துல நம்ம காந்தி, காமராஜ் இவங்களெல்லாம் சொன்னோம்னா அவங்க எல்லாம் நம்ம நாட்டுக்காக உழைத்த நல்ல தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம மனசுக்குள்ள இருந்துச்சு. இன்னும் நீங்க காந்தியை சொல்லுங்க, அவரை செட்டியாருன்றாங்க. காமராஜை சொல்லுங்க, அவரை நாடாருன்றாங்க. பசும்பொன் ஐயாவை சொல்லுங்க, அவரை தேவர்ன்றாங்க. ஒவ்வொரு ஆளையுமே ஒவ்வொரு ஜாதி பேர்ல தான் இப்ப அடையாளப்படுத்துறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா இந்த கலாச்சாரத்தை கொண்டு யார் திணிக்கிறான்னா, நான் முதல்ல சொன்னது மாதிரி அரசியல் சார்ந்த நகர்வுகள் தான்.